மாவு அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாரு சாமி. வெடி வாங்கிட்டு வருமா? வாங்கிட்டு வராடி. வாங்கிட்டு வராடி. என்னப்பா சட்டை வேணுமா? வாங்கிக்கலாண்டி. அப்பா வாங்கிட்டு வராடி. வரும். அப்பாடா ச்சே, வேலைக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். இந்த அப்பா வந்துட்டார் பாருடி. ஐயா அப்பா அப்பவே டென்ஷன்ல இருக்கா? சரி கம்முனு வரணும், எல்லாம் குடிச்சிட்டு வரலாம். என்னங்க பசங்களுக்கு ட்ரெஸ் வெடிலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லைம்மா, வேலைக்கு போன இடத்துல சம்பளம் ஒன்றும் கிடைக்கல, அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ட்ரெஸ்ஸு வெடிலாம் வாங்கிட்டு வருவீங்கன்ட்டு புள்ளியோ காலையிலேருந்து சாப்பிடாம கிடந்தானுங்க. ஐயோ சரிங்க நான் புள்ளிகளுக்கு ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கொடுத்து சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. வெடி வாங்கியாச்சம்மா? சட்டை வாங்கிட்டு வந்துச்சம்மா. இல்லைப்பா, அப்பாவுக்கு வேலைக்கு போன இடத்துல சம்பளம் கொடுக்கலையாண்டி, அதனால இந்த வருஷம் தீபாவளி வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வெடி இல்லாமல் கொண்டாடிக்கும்ப்பா. அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த தீபாவளியை மட்டும் நம்ம வெடியும் ட்ரெஸ் இல்லாமல் கொண்டாடிக்கும்ப்பா. சரிம்மா பார்த்தோம். நமக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரா, என் அப்பாவுக்கு செலவே வைக்கக்கூடாதா? சரிடா, இதுக்கப்புறம் எதுவும் வீட்டில் கேட்க வேணாம்டா. சரிப்பா, சரி நீங்கள் போயிட்டு அப்பா கூட விளையாடுங்கடி. நீங்க பண்ணா அந்த புள்ளியோ பொண்டாட்டி நான் கண்டுபிடிச்சதே. தீபாவளிக்கு நிம்மதியாக இருக்கும்ல, வெடி வேணும், சட்டை வேணும், மயிறு வேணும்ன்ட்டு. ஏண்டா புள்ளிகளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வானா சம்பளம் போடல, அது போடல, இது போடலன்ட்டு இப்போ சரக்கா குடிக்கிற சரக்கு. சந்தோஷமா இருக்கா? ஐயா ஐயா Happy Diwali.